விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டுத்துறை. இன்னும் 2 நாள்ல அறுப்புங்க. இந்த அறுப்பை அறுத்ததுக்கு அப்புறம் அடகு வச்சு நகையை மூட்டுடலாமா, மருந்துக்கு கடை வாங்கணும் அங்க கொடுத்துடலாமா, நடுநட்ட கூலி அப்படியே நிற்கிது கொடுத்துடலாமா, களை வெட்டின காசு களை பறிச்ச காசு அப்படின்னு விளைநிலத்துல கடனை வாங்கி விவசாயம் பண்ணி அந்த விவசாயம் தரமா விளைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நெல் பேசக்கூடிய சில விஷயத்துக்கு முன்னாலேயே விவசாயி அந்த நெல்லுகிட்ட உட்காந்து பேசுற கதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. எல்லா விவசாயியும் பாக்கெட்ல பணத்தை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு தெரியல. எல்லாருமே கடனுடன் பட்டு தான் இந்த இயற்கை சீற்றத்துக்கு அப்பாற்பட்டு தான் இந்த நெல்லை தங்கம் போல விளைய வச்சு மூட்டை பிடிச்சி உங்க தட்டுக்கு சாப்பாடு அனுப்ப வேண்டிய மிகப்பெரிய கடமையை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் மிகப்பெரிய பொருளாதாரம் இந்த நெல்லுக்கு பின்னால அப்படி இருந்தா யோசிக்க மாட்டாங்க. இந்த நெல் அதுக்கப்புறம் மூவ் ஆகும் போதுதான் பொருளாதாரமே செயல்படும். விவசாயிகளுக்கு மிகப்பெரிய கடன் என்ன தெரியுமா, அவங்க விளைய வச்ச அசலே கடனா மாறும்போது தான். இப்போ கடன் அப்ப எங்க போய் நிக்கணும், தலையில போய் நின்றுதான். பல பேர் செத்தும் போறாங்க, பல பேர் யோசிச்சு மன கஷ்டத்தோட குழப்பத்தோட விவசாயத்தை கைவிடலாம்னு சொல்லிடுறாங்க.